பௌஷ்ய மாத மாஹாத்மியம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 24ஆம் அத்தியாயமான 24ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. இன்று மணிகிரீவர் உக்ரதேவியிடம் அனைத்தையும் கூறி, பிராமணரே, இந்த நேரத்தில் பாவங்கள் நிறைந்த என் மீது கருணை காட்டுங்கள் என்று கூறுவதை கேட்போம். என்னுடைய கடந்த கால வாழ்வில் சில புண்ணியங்களால் நீங்கள் இந்த அடர்ந்த காட்டிற்கு வந்திருக்கிறீர்கள். என்னுடைய இந்த 3 மடங்கு வறுமை 1 மாதத்தில் அழிந்து நான் ஒப்பற்ற வயதை பெற்று ஆரோக்கியமாக இருக்க எனக்கு போதனைகளை அருளுங்கள். இதை கேட்ட உக்ரதேவர், பெரியவரே, நீங்கள் என்னை மிகுந்த மரியாதையுடன் நடத்தியதால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இது உங்களுக்கு நல்வாழ்வை தரும். உண்ணா நோன்பு இல்லாமல், பொறுமை இல்லாமல், தர்மம் இல்லாமல், கடின உழைப்பு இல்லாமல் உங்கள் வறுமை அழிக்கப்படும். இதைத்தான் நான் முடிவு செய்துள்ளேன். இந்த மாதத்திற்கு பின்னர் 3வது மாதம். எனவே நீங்கள் இருவரும் பெண்கள் பகவானின் மகிழ்ச்சிக்காக உங்கள் அனைத்து முயற்சிகளுடனும் ஒரு விளக்கை தானம் செய்ய வேண்டும். இதனால் உங்கள் 3 மடங்கு வறுமை அதன் வேர்களுடன் அழிக்கப்படும். எண்ணெயால் விளக்குகள் தானம் செய்வதன் மூலமும், உங்களிடம் செல்வம் இருந்தால் நெய்யால் அதை செய்வதன் மூலமும் இது செய்யப்படும். இந்த நேரத்தில் காட்டில் வசிக்கும் போது எண்ணெய் பெற வேறு வழியில்லை. இதை கூறி சிறந்த பிராமணர் 2 கரங்களிலும் புல்லாங்குழல்களை பிடித்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி யாகத்தை நோக்கி நகரத் தொடங்கினார் என்று அகஸ்திய முனிவர் கூறினார். 2 மாதங்கள் கடந்த பின்னர் ஸ்ரீ புருஷோத்தம மாதமானது வந்தவுடன் குருவிற்கு பக்தியுடன் மறுபுறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இருவருக்காகவும் அந்த பாதையில் விளக்குகளை ஏற்றத் தொடங்கினர். எந்த கோபமும் இல்லாமல் இருவரும் ஐஸ்வர்யத்தை தேடி இங்கு எண்ணெயால் விளக்குகளை ஏற்றத் தொடங்கினர். இந்த வழியில் அவர்கள் முழு மாதத்தையும் கழித்தனர். உக்ரதேவரின் அருளால் தங்கள் மனசாட்சியை தூய்மைப்படுத்திய பின்னர் அவர்கள் இறுதியாக மரணத்திற்கு பிறகு அடுத்த பிறவியை அடைந்தனர். முந்தைய பிறவியில் நீங்கள் மக்களை கொல்ல தயாராக இருந்தீர்கள். இந்த பிறவியில் வீரபாகுவின் மகன் சித்திரபாகு என்ற பெயரில் பிரபலமானான். இந்த நேரத்தில் உங்கள் மற்றொரு உடலை எடுத்த உங்கள் மனைவி தனது கணவரின் புண்ணியத்தில் பாதியை எடுத்துக்கொள்கிறாள். இங்கு தொடர்ந்து விளக்குகளை ஏற்றினால் ஆம் என்று இன்னும் என்ன கூற முடியும்? பூர்வீக மாதத்திலுள்ள விளக்கு இதே போன்ற பலன்களை கொண்டுள்ளது. அதில் எந்த ஐயமும் இல்லை. பூர்வீக மாதம் விரதத்தால் கொண்டாடப்பட்டால் வேறு என்ன சொல்ல இயலும்? இந்த வழியில் மன்னர் சித்திரபாபாவின் முந்தைய பிறவியின் கதையை கூறிய பிறகு அகஸ்திய மாமுனிவர் சத்காரத்தை அடைந்து அவருக்கு நித்திய ஆசீர்வாதங்களை அளித்து அங்கிருந்து புறப்படலானார் என்று வால்மீகி முனிவர் கூறினார். பௌஷ்ய மாதம் என்று அழைக்கப்படும் தை மாத மாஹாத்மியத்தின் 24ஆம் அத்தியாயம் என்று அழைக்கப்படும் 24ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.